அனைவருக்கும் வணக்கம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இத்தனை டிகிரி கூடியிருக்குன்னு சொல்லிட்டு வராங்களே தவிர அதை யாராலையும் குறைக்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நாம் தண்ணி குடிக்கிறதுல இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். தயவுசெய்து இதை பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தண்ணின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அழகாக சொல்லுவார், தண்ணி மழை தண்ணியை அப்படியே பிடிச்சி நாம் குடிக்கக்கூடாது, அது தரையில் விழுந்து மண்ணில் போய் மண்ணிலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது பொது விதி. ஏன்னா இதனால் நோய்கள் தாக்கம் இருக்காது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வகையில் இன்றைக்கி பூமியில் எத்தனையோ வகையான நிலங்கள் இருக்குது. உதாரணமாட்டு இன்றைக்கி நம்ம இருக்குது பல்லாவரம். இந்த பல்லாவரத்தில் உள்ள ஒரு தரையில் உள்ள தண்ணிக்குள்ள தன்மையும் இது கிண்டியில் இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள தன்மையும் ரெண்டும் மாறுபடும். அப்போ அது ஜீரண சக்திகளை குறைக்கும். இந்த ரெண்டு தண்ணியையும் ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாதுங்கிறது பொது விதி. அதாவது நான் இப்போ இந்த பல்லாவரத்தில் உள்ள பகுதியில் உள்ள தண்ணியை குடிக்கணும்னா இதை மட்டும்தான் குடிக்கணும். இதுக்குள்ள ஜீரண காலம் வித்தியாசம். அதே மாதிரி கிண்டியில் இருக்கக்கூடிய தண்ணி ஜீரண காலம் வித்தியாசம் வரும். அதாவது மண் தன்மையை பொறுத்து இது மாறுபடும். வண்டல் மண், களிமண், இப்படி ஏகப்பட்ட மண் வகை இருக்குது. விவசாயத்துக்கு உகந்தது, விவசாயம் பண்ண முடியாதது, ஓர் மண், இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. அப்போது இந்த ஒவ்வொரு இடத்துக்கு தக்கையும் இந்த தண்ணி மாறுபடும். அப்போ இந்த தண்ணியால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி தண்ணி இன்றைக்குள்ள சூழ்நிலை நம்ம கொஞ்சம் குடிக்கலைன்னு சொன்னாலே கொஞ்ச நேரத்தில் உடம்புல சூட்டை உண்டாக்கணும், அப்படியே தலை சுத்தம் உண்டாக்கும், கண் மயக்கத்தை உண்டாக்கும், அது மாதிரி எரிச்சல் உண்டாகும், மலை ஜலம் சரியாக போகாது, சிறுநீர் ரொம்ப சூட்டோட எல்லாம் ரத்தம் போகக்கூடியது மாதிரி கூட வரும். அப்போ தண்ணியை பொறுத்தளவில் நாம் நிறைய குடிக்கணுங்கிறது கட்டாயம் முக்கியம். ஆனால் இதில் என்ன தண்ணி குடிக்கணுங்கிறது நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எல்லாருமே அதிகபட்சமாக பயன்படுத்துறது மினரல் வாட்டர். அதாவது மினரல்னால் கிட்டத்தட்ட 10-15 வகையான மினரல்ஸ், அதாவது இரும்பு, ஈயம், பித்தளை, செம்பு, இப்படி எல்லா வகையான மினரல்லாம் கலந்ததுக்கு பேர் தான் அதாவது நீர். அப்போது இந்த தண்ணியை பொறுத்தளவில் இன்றைக்கி என்ன பண்ணால் எல்லா மினரல்ஸையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் செயற்கையான கெமிக்கல்ஸை ஆட் பண்ணாங்க. அதனால் என்ன ஆகுன்னா, அந்த தண்ணி ஒரு டேஸ்ட்டு நம்ம குடிக்கிறதுக்கு கிடைச்சாலும் இதுக்கு தன்மை என்னன்னு சொன்னால், அதாவது உதாரணமாக ஒன்று சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டாக்கி அந்த உப்பை கரைச்சி தனக்கு சாதகமாக எடுத்துக்கிடும். இப்போ சீனியை போட்டோம்னா அந்த இனிப்பு தன்மையை எடுத்துக்கிடும் அதில் கரைச்சி. ஆனால் இதுலேயே ரொம்ப முக்கியமான என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது கரைக்காது. அந்த குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கரைக்கும் அந்த தண்ணி. அப்போது எந்த பொருள் அதில் சேருமோ அதை தனதாக்கிக்கிடாது இந்த தண்ணிக்குள்ள தன்மை. அப்போ இதே மாதிரி நம்ம இந்த மினரல் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம நிலத்தடி நீரை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல போய் அந்த மினரல் எல்லாம் நம்ம உடம்பாட்டு சேர்ந்துக்கிடும். இது ஒத்துப்போக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் இப்போ இந்த மினரல்லாம் எடுத்துக்கிட்டு மினரல் வாட்டர் அப்படிங்கிற பேரில் குடிக்கிறதுனால அந்த ஒரிஜினல் மினரல் அதில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன்னு சொன்னால், இந்த தண்ணி உள்ளுக்க போகிறோன்னே அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம உடம்புலேருந்து எடுத்துகிறோம். அப்போ இப்படி எடுக்கிறதுல ரொம்ப அதிகபட்சமாக போகிறது என்னதுன்னு சொன்னால், அந்த கால்சியம் அப்படிங்கிறது நம்ம எலும்பில் இருந்து வரைக்கும் எடுத்துகிறோம். இதனால் இன்றைக்கி சின்ன வயசுலேருந்தே ஒரு 10 வருஷம் யாராவது இந்த தண்ணியை குடிச்சிட்ருக்கான்னு சொன்னால், இடையில என்னைக்காவது ஒரு நாள் கீழே சாதாரணமாக விழுந்தால் கூட எழும்பும்போது அந்த காலும் உடஞ்சிருக்கும். காரணம் என்னென்னாக்கி, அந்த பிராய்லர் கோழி மாதிரி நம்ம எலும்புகளை ரொம்ப சாஃப்டாகிக்கிறோம் இந்த மினரல் தண்ணி அப்படிங்கிறது. அப்போ தயவுசெய்து இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த மினரல் வாட்டர் தான் குடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னு சொன்னாக்கி, நீங்கள் இந்த தேற்றாங்கொட்டை பவுடரை அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் கழித்து அதை குடிங்க. அதில் ஓரளவுக்கு மினரல்ஸ் கிடச்சிக்கிடும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா தண்ணியால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் அதிகமானது. அதாவது இந்த சிறுநீரக பிரச்சனையும் அதனால தான், நிறைய பிரச்சனைகளும் மூல காரணம் அதுதான். இதை
செக்ஸுவலுக்கு எப்படி இந்த தண்ணி உதவுங்கிறதே நான் அதை பற்றி நான் திருப்பி சொல்லேன். ஆனால் இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் நம்ம அதாவது சரியான முறையில் பயன்படுத்தலாம் இழப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, அப்போது இந்த வகையில் தண்ணி வந்து குடிக்கக்கூடிய ஒரு முறை என்னன்னு சொல்லுவோம். அதாவது இந்த வெயில் காலத்தில் ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது இந்த ஆவாரம் பூவை எடுத்து கொஞ்சமாக, அதாவது ரொம்ப அதிகம் போட்டால் கசக்கும், தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை தண்ணிக்கு பதிலாட்டு அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த கடும் வெயிலில் நம்ம போனால் கூட அந்த வெயில் நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு உடம்பில் ஒரு குளிர்ச்சி தன்மை உண்டாக்கும். இந்த ஆவாரம்புக்குள்ள தன்மை என்னன்னாக்கி இந்த தண்ணி குடிக்கிறதுனால பெண்களுக்கான வெள்ளப்படுதல் நிற்கும், கண்ணெரிச்சல் மாறும், அந்த சுகர் அதாவது சர்க்கரை நோய்ங்கிறத குறைக்கும். இப்படி இதை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் ரொம்ப எளிமையான விஷயமாட்டு இந்த தண்ணியை நிலத்தடி நீரை பயன்படுத்த பழகிடும். இல்லை குளத்து நீர், இல்லை ஆற்று தண்ணி எது தரமாக கிடைக்குமோ அதை பயன்படுத்துவோம். நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.